செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமை காவலரின் புகார் தொடர்பாக விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். எங்கேயாவது ஒன்று தவறுகள் நடக்கும். அது மாதிரி நடக்கிற தவறுகளுக்கு உடனடி தீர்வு என்கின்ற வகையில் நேற்றைக்கு அந்த குறிப்பிட்ட தோழர் அந்த செக்ரட்டரியேட்டுக்கு வந்தவருக்கு எல்லாம் நம்பர் வாங்கி நான் பேசினேன். 3 வயசுலேருந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அந்த குழந்தைக்கு. அதுக்கான இப்போ அவர் ஒரு மருத்துவர் பேரில் குறை சொன்னார். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போது குழு ஒன்றை நியமித்திருக்கிறோம். அது அவங்க முடிவு பண்ணி இதில் ஏதாவது தவறு நடந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். டிடிவி தினகரனுடன் தன்னை சேர்த்து வைக்குமாறு தனது ஆதரவாளரிடம் கோரிக்கை வைத்ததாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் வரும் 24ஆம் தேதி ஓபிஎஸ் தலைமையில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழா மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் நடைபெற்றது. சைதுகான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேனி மாவட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஓபிஎஸ், அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே ஜெயலலிதாவின் கனவு என்றும் அதையே தாமும் சசிகலாவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கூறினார். மேலும் டிடிவி தினகரன் தேனி தொகுதி எம்பியாக இருந்தபோது எந்த தொழிலதிபரிடமும் கையேந்தி நிற்கவில்லை எனவும் ஓபிஎஸ் கூறினார். அதிகார பசி கொண்டவர்களால் நாடு பெரும் இன்னல்களை சந்தித்ததாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி சாடியுள்ளார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிகு திருவிழாவை ஒட்டி அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு திட்டங்களை தொடங்கி வைத்தார். குறிப்பாக 1,123 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதேபோன்று நல்பாரி, கோக்ரஜார் மற்றும் நாகோன் மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த 9 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட வளர்ச்சியை கண்டு பலர் மனவேதனை அடைவதாக காங்கிரஸை மறைமுகமாக சாடினார். पिछले 9 वर्षों में हुए विकास की चर्चा करता हूं तो कुछ लोगों को बहुत परेशानी हो जाती है. ये नई बीमारी है. वो शिकायत करते हैं कि दशकों तक उन्होंने भी देश पर राज किया है, उन्हें क्रेडिट क्यों नहीं मिलता. क्रेडिट के भूखे लोगों और जनता पर राज करने की भावना ने देश का बहुत अहित किया है. பின்னர் கவுகாத்தி உயர்நீதிமன்றத்தில் 75வது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட பல்வேறு சட்டங்கள் தற்போது தேவையற்று போனதாக கூறினார். அதன் அடிப்படையில் சுமார் 2000 சட்டங்களை ரத்து செய்து வழக்குகளின் எண்ணிக்கையை குறைத்திருப்பதாக மோடி கூறினார். பொதுக்கூட்டத்திற்கு பிறகு திறந்த வாகனத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேரணி சென்றார். அப்போது பாஜகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். সমগ্ৰ অসমৰ প্ৰত্যেকখন ঠাইৰ বিহুৱা বিহুৱতীৰে একক স্থানত সৰ্ববৃহৎ সংখ্যাৰে বিহু আমি বিশেষজ্ঞসকলৰ দ্বাৰা প্ৰস্তুত কৰা নাচ. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிருப்தி காரணமாக பாஜகவினர் அக்கட்சியை விட்டு விலகி வருகின்றனர். கட்சியினரின் இந்த போக்கு மேலிடத்திற்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது. கர்நாடகாவில் மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் பாஜக இதுவரை 212 இடங்களுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இவற்றில் வாய்ப்பு கிடைக்காத சுமார் 30 பேர் அக்கட்சிக்கு எதிராக திரும்பியுள்ளனர். தற்போதுள்ள எம்எல்ஏக்களில் 18 பேருக்கும் 2 மேலவை உறுப்பினர்களுக்கும் பாஜக வாய்ப்பு அளிக்கவில்லை. இதில் முக்கியமாக ஜெகதீஷ் ஷெட்டர், லட்சுமண் சவடி, KS ஈஸ்வரப்பா, MP குமாரசாமி, ரவீந்திரநாத் ஆகியோருக்கு டிக்கெட் வழங்கவில்லை.
இதில் லட்சுமண் சவடி முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். சவடி விரும்பும் அக்னி தொகுதியில் போட்டியிடுவார் என சித்தராமையா தெரிவித்துள்ளார். So this is the only condition that Saudi is made is that he should be treated properly. 100% authenticate will be given to Saudi. He is contesting on Congress ticket. I hope that he will come back to Assembly. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கர்நாடக மாநில பாஜக தலைவர் அருண் சிங், காங்கிரஸ் கட்சியின் 3வது வேட்பாளர் பட்டியல் வெளியே வராது என மிரட்டல் விடுத்துள்ளார். इतने बड़े नेता होते तो एमएलए नहीं आते. एमएलए हारने के बाद डिप्टी सीएम बनाया गया, उसके बाद एमएलसी दिया गया और उसके बाद कोर कमेटी के साथ साथ इलेक्शन कमेटी में उनको स्थान दिया गया. उसके बाद भाजपा छोड़ करके अपने निजी स्वार्थ के लिए कांग्रेस में जा रहे हैं. जो कांग्रेस पार्टी आपस में गुटों में बटी हुई है, जो कांग्रेस पार्टी झगड़ों के आधार पर चल रही है, हर प्रदेश में झगड़ा है, ऐसी पार्टी में जाना उनके लिए चिंता की बात है. அதிருப்தி எம்எல்ஏக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் பொம்மையும் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவும் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே உரிய ஆவணங்கள் இன்றி ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட 1 கோடி ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கர்நாடகாவில் இதுவரை கணக்கில் வராத 144 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது 2018ஆம் ஆண்டை விட 440% அதிகம் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பணம் மற்றும் பொருட்கள் கொண்டு சென்றது தொடர்பாக 1182 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கர்நாடக தேர்தலுக்கு இன்றைக்குள் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிடாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக ஜெகதீஷ் ஷெட்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் மே 10ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது. இதையடுத்து ஆளும் பாஜக கடந்த 11ஆம் தேதி 189 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட நிலையில் கடந்த புதன்கிழமை 23 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டுள்ளது. இந்த 2 கட்ட பட்டியலிலும் 50க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதோடு தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கும் பலருக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டரையும் போட்டியிட வேண்டாம் என பாஜக கூறியதாக தகவல் வெளியானது. ஆனால் தான் உறுதியாக போட்டியிடவிருப்பதாக கூறியுள்ள ஜெகதீஷ் ஷெட்டர் இன்றைக்குள் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அவ்வாறு வெளியிடாவிட்டால் ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவிருப்பதாகவும் ஜெகதீஷ் ஷெட்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராக சிபிஐ சமன் அனுப்பியுள்ளது. டெல்லியில் மதுபான கூடங்களை தனியாருக்கு வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வீடு உட்பட 21 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. இதன் நீட்சியாக மணீஷ் சிசோடியாவை சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்நிலையில் மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரும் 16ஆம் தேதி நேரில் ஆஜராக சிபிஐ சமன் அனுப்பியுள்ளது. தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் பாஜக திட்டமிட்டு சமன் அனுப்பியிருப்பதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் சிபிஐ முன்பு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராவார் என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. மேலும் பாஜகவிற்கு எதிரான போராட்டத்தை சிபிஐ சமன் மூலம் நிறுத்த முடியாது என்றும் ஆம் ஆத்மி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் எம்பியின் மகன் உள்ளிட்ட 2 போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் பாரபட்சமற்ற விசாரணை தேவை என அம்மாநில எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சி எம்எல்ஏ ராஜுபால் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் முன்னாள் எம்பி அத்திக் அகமது, அவரது தம்பி காலித் அசீம் உள்ளிட்ட 10 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் வழக்கின் முக்கிய சாட்சியான உமேஷ் பால் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி பிரயாக்ராஜில் உள்ள தனது வீட்டுக்கு அருகில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் அவரது உதவியாளர்களும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தனர். உமேஷ் பால் மனைவி ஜெயா அளித்த புகாரில் அத்திக், அவரது மனைவி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோர் மீது தூமன்கஞ்ச் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அத்திக் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில்
அவரது மனைவி உள்ளிட்டோரின் திட்டப்படி மகன் ஆசாத் அகமது உள்ளிட்டோர் கொலையை அரங்கேற்றியது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து சுமார் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அத்திக் அகமதுவின் சொத்துக்களை முடக்கிய உத்தரப்பிரதேச அரசு அவரது வீட்டையும் இடித்து தள்ளியது. இந்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட முகமது அர்பாஸ் மற்றும் உஸ்மான் சௌத்ரி ஆகியோரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். அகமதுவின் மனைவி ஷாயிஸ்தா பர்வீன், ஷபீர், குட்டு முஸ்லிம் ஆகியோர் தலைமறைவாகி உள்ளனர். ஆசாத் மற்றும் குலாம் ஆகியோர் லக்னோ, கான்பூர், மீரட், டெல்லி என இடம்பெயர்ந்து கொண்டே இருந்ததாக தெரிவித்துள்ள போலீசார் ஜான்சி அருகே வைத்து இருவரையும் சுட்டுக் கொன்றுள்ளனர். ஆசாத் அகமதுவையும் குலாமையும் அதிரடி படை சுற்றி வளைத்த போது அவர்கள் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் இதனை அடுத்து நடந்த பதில் தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 42 ரவுண்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் கொல்லப்பட்டவர்களிடம் இருந்து செல்போன், சிம் கார்டுகள், வால்டர் P88 ரக பிஸ்டல்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சபர்மதி சிறையிலிருந்து பிரயாக்ராஜ் அழைத்து வரப்பட்ட அத்திக் அகமது தனது மகன் சுட்டுக் கொல்லப்பட்டதை அறிந்து கதறி எழுதார். இந்த கொலை சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை தேவை என உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர்கள் அகிலேஷ் யாதவ், மாயாவதி உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து போலி என்கவுண்டர்கள் அதிகரித்துள்ளதாக சமாஜ்வாதி MP டிம்பிள் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். यहाँ शिक्षा नहीं है बच्चों के पास और स्वास्थ्य की सेवाएं उपलब्ध नहीं करा पा रही है. தன்னையும் கொலை செய்து விடுவார்கள் என்று சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் கூறிய அத்திக் அகமது ஊடக வெளிச்சத்தால் மட்டுமே தாம் உயிருடன் இருப்பதாக கூறியதையும் இங்கு நினைவு கூற வேண்டியிருக்கிறது. மாநில கல்விக் கொள்கை வரும் கல்வியாண்டில் அமல்படுத்தப்படாது என குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தெரிவித்துள்ளார். மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க செப்டம்பர் மாதம் வரை அவகாசம் கேட்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த கல்வியாண்டு போய் ஆரம்பிச்சிருச்சு. எங்க இப்போ வச்சாலுமே இப்போ கொடுத்தாலுமே அதை வைக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு இருக்க டைமே மே மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி வச்சிருந்தா கூட அதை உடனே வச்சு பப்ளிக்ல அவங்க இதை கருத்துக்களை கேட்டு அதுக்கு அடுத்தது அரசாங்கம் அதை அக்செப்ட் பண்ணி எல்லாம் பண்ணணும்னா இந்த இதில் முடியுமாங்கிறது எனக்கு தெரியும். அடுத்த கல்யாணத்தில் உறுதியாக நிச்சயமாக பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட 11 இடங்களில் நேற்றைய வெப்பநிலை 100 ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவானது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. ஃபாரன்ஹீட் அளவீட்டின்படி ஈரோட்டில் அதிகபட்சமாக 105.4 ஃபாரன்ஹீட்டும், கரூர் பரமத்தியில் 104.9 ஃபாரன்ஹீட்டும் பதிவாகியுள்ளது. வேலூரில் 104.18 ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. இதேபோன்று தருமபுரி, திருப்பத்தூர், திருத்தணி, மதுரை விமான நிலையம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் வெப்பநிலை 100 ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவானது. சென்னை மீனம்பாக்கம், கோவை உள்ளிட்ட பகுதியிலும் வெப்பநிலை சதமடித்தது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் வரும் 17ஆம் தேதி முதல் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமை பதிவாளர் தனபால் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நீதிமன்ற அலுவலர்கள், ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு பட்டியலில் இல்லாத வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டான்செட் தேர்வு முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான டான்செட் தேர்வு கடந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றது. MBA, MCA ஆகிய படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை 34,288 பேரும், ME, MTech, MArch உள்ளிட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை 4,961 பேரும் எழுதினர். இந்த தேர்வு 15 நகரங்களில் 40 மையங்களில் நடைபெற்றது. இந்நிலையில் டான்செட் தேர்வு முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வு முடிவுகளை tancet.annauniv.edu என்ற இணையதளத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலை
யானையிடமிருந்து தனது குட்டியை தாய் யானை காப்பாற்றும் வீடியோவை தமிழ்நாடு வனத்துறை முதன்மை செயலாளர் சுப்ரியா சாஹூ IAS பதிவிட்டுள்ளார். ட்விட்டர் பக்கத்தில் அவர் பகிர்ந்த வீடியோவில் தனது குட்டியை தாக்க வரும் முதலையை தாய் யானை ஆவேசமாக விரட்டியடிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள சுப்ரியா சாஹூ, தாய் தனது குழந்தை மீது வைத்திருக்கும் அன்பை விட உலகில் எந்த சக்தியும் பெரிதாக இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார்.